வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் பூர நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். பூரம் 11வது நட்சத்திரம். இது சிம்ம ராசியில் வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர மகாதிசையில் பிறக்கிறார்கள். சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இது ஒரு முழு நட்சத்திரம். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள், ஆசைகள் அதிகமுடையவர்கள், எல்லோரும் தன்னை புகழ்ந்து பேச வேண்டுமென்ற எண்ணம் அதிகம் உள்ளவர்கள். இவர்கள் தெய்வீகமானவர்கள். பூரம் ஒரு மனிதகண நட்சத்திரம். சக்தி அம்சம் வாய்ந்தவர்கள். இவர்களை பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி. அமைதியானவர்கள். மனதில் அசை போட்டுக்கொண்டே காரியம் சாதிப்பவர்கள். மறைமுகமாக அதிகாரம் செய்பவர்கள். உலக சுகங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு ஞானம் பெறுவது இந்த பூர நட்சத்திரத்தின் விதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தோன்றிய நட்சத்திரம். பெண்மைக்குரிய நட்சத்திரம். மனிதகணம் நட்சத்திரம். இரக்க குணம் உடையவர்கள். தன்னை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். நல்ல சாப்பிடுவார்கள். நல்ல பலசாலியாக இருப்பார்கள். எல்லோரிடம் நட்புடன் பழகுவார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். கைத்தொழில் ஒன்றை இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். சோம்பேறித்தனமும் இவர்களிடம் இருக்கும். கணிசமாக செலவு செய்பவர்கள். அனைவரிடமும் இணக்கமாக இருப்பார்கள். இவர்களுக்கு உடலில் அடிக்கடி காயங்கள் ஏற்பட்டு தழும்புகள் இருக்கும். சமயத்தில் இவர்களுக்கு கவலை தோய்ந்த முகத்துடனும் காணப்படுவார்கள். சில சமயம் சிரித்து உற்சாகமாகவும் காணப்படுவார்கள். சமயோசித புத்தி கொண்ட புற நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு கடினமான வேலையையும் இலகுவாக முடித்து விடுவார்கள். வாழ்க்கை முழுவதும் கோடீஸ்வர யோகம் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு வில்லங்கம் ஆகியவை உண்டு. எதையாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பார்கள். எல்லாரையும் நம்புவார்கள். அதனால் ஏமாந்தும் விடுவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். இவர்கள் அடுத்தவர் மீது குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். சுருண்ட கருமையான தலைமுடி இவர்களுக்கு இருக்கும். இருதய கோளாறு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. இவர்கள் சிவன் கோயிலில் உள்ள லட்சுமியை வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.